தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்த நிலையில் இந்தியாவில் ஜூலை 23ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாக இருக்கு. வெளிநாடுகளில் டிக்கெட் விற்பனை இப்போவே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. கனடாவில் ஜனநாயகன் திரைப்படத்தை விநியோகம் செய்யக்கூடிய யோக் சினிமாஸ் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அங்கே டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிருக்கு. முதல் 24 மணி நேரம் அதுக்கு முன்பே டிக்கெட் எடுத்து இன்னும் ரீஃபண்ட் பெறாத விஐபி உறுப்பினர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல இடங்களையும் பெங்களூர்லையும் கூட முன்பதிவு தொடங்கிட்டதை நம்ம பார்க்குறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஜனநாயகன் டிக்கெட் முன்பதிவு எந்த அளவில் இருக்கு நிலவரம்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அப்படியே ரசிகர்கள் எப்பொழுது டிக்கெட் புக் பதிவு தொடங்கும் என ஆர்வமாக இருந்தார்கள். இந்தியாவை பொறுத்தவரை பெங்களூரில் இந்த டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. காலை 6 மணி காட்சிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 800 முதல் 1200 வரை டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது. டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்களில் முழுவதும் விற்று தீர்க்கப்பட்டு விட்டது. அதே போல் வெளிநாடுகளிலும் கனடாவில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. கனடாவை பொறுத்தவரை ஏற்கனவே முன்பு ஜனவரி மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்ட பொழுது அப்போது டிக்கெட் விற்பனை இருந்தது. அந்த அடிப்படையில் விஐபி முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் யோர்க் சினிமாஸ் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறார்கள். அதே போல் லண்டனிலும் டிக்கெட் விற்பனை சூடுபிடித்து இருக்கிறது. அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்த சில மணி நேரத்தில் 24 மணி நேரத்திலே 80,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செய்திருக்கிறோம். 7,000 முதல் 8,000 ஸ்கிரீன்ஸ் வரை இந்த படத்தை திரையிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஜனநாயகன் திரைப்படம் மீதான எதிர்பார்ப்பு ஏற்கனவே அதிகமாயிருக்கு. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறதால இது இணையத்தில் கசிஞ்ச விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக இதை திரையரங்கில் மிகப்பெரிய வெற்றியடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்வர் அவர்கள் நடிச்சிருக்க படம், அதோடு அவருடைய கடைசி திரைப்படமும் கூட. ஆக டிக்கெட் முன்பதிவிலே நமக்கு அந்த விறுவிறுப்பு தெரியுது. இன்னும் பல சாதனைகளை ஜனநாயகன் திரைப்படம் படைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.